எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கொஞ்சம் காய்கறி அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இந்த செடி பார்த்திங்கன்னா பாவக்காய் தன்னால் முளைச்ச செடி தாங்க. இந்த காய்கள் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருந்தோம். காய்களெல்லாம் வந்துருச்சுங்க. கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் வரக்கூடிய வெரைட்டியாக இருந்தது. இதெல்லாமே கொஞ்சம் இன்னும் பிஞ்சுங்க. 1, 2 அப்படியே பழுத்துமே இருந்ததுங்க. இன்றைக்கி எடுக்கிற மாதிரி ஒரு 2, 3 காய் கொஞ்சம் பெருசாக இருந்ததை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு ஒரு பந்தல் போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லாவே காய்க்குங்க, கொஞ்சம் நீளமாகவும் இருக்கிறதால. ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக நட்டு வச்சுருந்த பிரண்டை தாங்க இது. இன்றைக்கி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம். பிரண்டையெல்லாம் வேலி ஓரங்களில் தாங்க இருக்கும். பெருசாக வீட்டில் அந்தளவுக்கு வைக்க மாட்டோம். எப்போது சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்ட ஞாபகம். நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணது கிடையாது. சரி இன்றைக்கி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கோங்க. சரி இந்த மாதிரி செடிகளையும் வச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே வச்சுருந்தேங்க. இதில் அந்த டார்க் க்ரீனாக வர தண்டை விட்டுட்டு லைட் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நானும் இது வச்சதுக்கப்புறமா இதுக்கு ஒரு பந்தலெல்லாம் போடலாமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு யோசிச்சுட்டு இருந்தேங்க. அதாவது ஒரு ஓரமாக ஒரு சின்னதாக ஒரு சைடில் வச்சு விட்டோம் அப்படின்னா அதில் படருமல்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இந்த வேலிகளெல்லாம் படர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அது மேலெல்லாம் பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வீட்டுக்கிட்ட வைக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ நியூஸ் நமக்கு வருது அப்படிங்கிற மாதிரி நானே யோசித்தேன். ஆனால் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக காரணம் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால நானுமே அதை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கேன். பந்தலெல்லாம் போடுற ஐடியாலாம் இல்லைங்க. சரி இந்த அளவுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்ததுக்கப்புறமா இன்னுமே இதை கொஞ்சம் நம்ம கட் பண்ணி ஒரு சின்ன செடியாகவே வச்சுக்கலாம். ரொம்ப அடம்பாவோ இல்லை புதர் மாதிரியோ வராமல் பார்த்துக்கலாம். பந்தலும் போடக்கூடாது, ஒரு செடி மாதிரி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எடுத்துகிட்டு இருந்தேங்க. நாளைக்கு சட்னி அரைக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடியிலையுமே நிறைய காய்கள் இருந்ததுங்க. நான் ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் பிக்கும் அப்படிங்கிறதுனால வரமாட்டாங்க. சரி இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு ஒரு 4 எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா ஒடிக்கும்போது படக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த கேட்கவே. ஆனால் கொஞ்சம் வெறுங்கையில் எடுக்கும்போது கொஞ்சம் பிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சிவப்பு வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா வெரைட்டியே சரியில்லை போல் இருக்குங்க. ஒரு சில காய்களெல்லாம் பார்த்திங்கன்னா விதை கட்டின மாதிரியே வருதுங்க. நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி நான் இதிலேயே கொஞ்சம் லைட் கலராக வர்ற மாதிரி வச்சுருந்தேன். அது நல்லா சாஃப்டாக நீளமாக சூப்பராக இருந்தது. அந்தளவுக்கு விதைகள் சீக்கிரமாகவே கட்டாது. அதே மாதிரி நம்ம பச்சை வெண்டைக்காய் கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் அந்த வேர்க்காய் தான் இந்த மாதிரி வரும். ஆனால் இதில் இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் போகிற தடத்தில் ஒரு சீத்தாப்பழமுமே லைட்டாக பழுக்கிற மாதிரி இருந்துன்னு சொல்லி அதையே எடுத்தாச்சு. தக்காளியுமே நிறைய பழுத்திருந்ததுங்க. சரி இதெல்லாம் இன்றைக்கி எடுக்க வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணது பார்த்திங்கன்னா பிரண்டை, அதுக்கப்புறம் வெண்டைக்காய், பாவக்காய், சீத்தாப்பழம் அவ்வளோதாங்க. நாளைக்கு பிரண்டை சட்னி தான் அரைக்க போகிறோம். வெண்டைக்காயுமே நிறைய இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திடுங்க. நன்றி.